அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் மிதுன ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நிகழுது. கும்பராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற சனி பகவான் மீனராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். அப்போ இந்த மாற்றம் மிதுன ராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகிறது அப்படின்னா, பொதுவாக 10ஆம் இடத்துல பாம்பாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏற்கனவே 10ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு என்ன எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா, சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழிலை விரிவுபடுத்தலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கும். பொதுவாக பாவகிரகங்கள் 3, 6, 10, 11 இந்த பாவகங்கள்ல சஞ்சரிக்கும் போது நட்பலன்களை செய்வார் என்பது ஜோதிட விதி. அந்த வகையில பாவகிரகமாகிய சனி பகவான் இப்பொழுது உங்களது ராசிக்கு 10ஆம் இடத்துல பெயர்ச்சியாக போகிறார். 10ஆம் இடங்கிறது குருவோட வீடு. அது ஒரு உபயராசி, அது ஒரு நீர் ராசி. அப்ப இந்த நிலையில இந்த சனி பகவான் முதலில் உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரத்துல பெயர்ச்சியாகி சஞ்சரிப்பார். அப்ப குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். நண்பர்களால் ஆதாயம் உங்களுக்கு உண்டு. இந்த இடத்துல 10ஆம் இடமாகிய தொழில்ஸ்தானம் நீர் ராசியா வர்றதுனால கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். காலபுருஷனின் 10ஆம் வீட்டதிபதி இந்த சனி பகவான் தான். அப்ப அவரே 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது புதிதாக தொழில் துவங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். சொந்த தொழிலில் ஈடுபடலாமா, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப வருஷம் அப்படின்னா சொந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சனி பகவான் ஏற்படுத்துவார். அப்ப செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா, இந்த கோச்சாரம் ஒரு அற்புதமான நிலையில உங்களுக்கு அமர்ந்திருக்கு. கோச்சாரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால உங்களுக்கு திறமைக்கேற்ற சொந்த தொழில் நிச்சயமாக செய்யலாம். அதன் பிறகு இந்த சனி பகவானை எடுத்துட்டோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வருகிறார். ஒரு அஷ்டமாதிபதி, ஒரு பாக்யாதிபதி. அப்போ அஷ்டமாதிபதி கஷ்டத்தை கொடுக்கணும், பாக்யாதிபதி உங்களுக்கு யோகத்தை செய்யணும். அப்ப 2 வித பலன்களையும் கலப்பு பலன்களாக செய்வார். அஷ்டமாதிபதி என்ன சார் செய்வார்? அஷ்டமாதிபதி உங்களது எண்ணத்திற்கேற்ப, உங்களுடைய பேராசையின் அளவிற்கேற்ப அதோட கஷ்டம் இருக்கும். 8ஆம் இடம் என்றாலே திடீர் திருப்பத்தை குறிக்கும், உடனடியாக நடக்கக்கூடிய நிகழ்வை குறிக்கும், உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு எதிரான செயலை குறிக்கும். அப்ப அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப வேலையில திடீர் இடமாற்றம் உங்களுக்கு உண்டு. அந்த இடமாற்றமும் உங்களுக்கு இருமுறை நிகழும். ஏன் சார் இருமுறை நிகழும்? ஏன்னா அவர் சஞ்சரிக்கிறது உபயராசியில சஞ்சரிக்கிறார், நீர் ராசியில சஞ்சரிக்கிறார். அப்ப அந்த நிலையில 2 முறை உங்களுக்கு வேலையில இடமாற்றம் காத்து கொண்டிருக்கிறது. அப்ப வேலையில இடமாற்றம் செய்யலாமா அப்படின்னா நீங்க நிச்சயமாக செய்து கொள்ளலாம். சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக சுக்கிரனோட வீட்டை பார்க்கிறார். அப்ப அது உங்களுக்கு விரயஸ்தானமாக வருகிறது. நிறைய ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்த்தா சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். 12ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு முதலீட்டை குறிக்கக்கூடிய பாவகம். 2ஆம் இடம் வருமானம், 12ஆம் இடம் பிற்கால முதலீட்டுக்கு சேர்க்கக்கூடிய பணத்தை சொல்லும். அப்ப அந்த வகையில சனி பகவானுடைய பார்வை சுக்கிரனோட வீட்டுக்கு விழுறதுனால சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும், சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். அதிகப்படியான ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நன்மை. இப்ப 12ஆம் இடங்கிறது நிம்மதியா தூங்குறதையும் சொல்லும். அப்ப உங்களுக்கு தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், தூக்கம் குறைவாக இருக்கும். 12ஆம்ங்கிறது தேவையில்லாத விரய செலவுகளை சொல்லும். அப்ப 7ஆம் இடங்கிறது களத்திர பாவகம். அப்போ உங்க வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி மருத்துவ செலவுகள் அவ்வப்போது விலகும். 7ஆம் இடத்தின் அதிபதி நட்சத்திரத்திலே பயணிக்கிறதுனால புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு உண்டு.
தொழில் ரீதியாக புதிய பார்ட்னரின் அறிமுகமும் உங்களுக்கு உண்டு. அப்போ புதிய பார்ட்னர் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா வருவாங்க. அதனால் ஆதாயம் உண்டான்னு கேட்டிங்கன்னா பெரிய ஆதாயம் இல்லை. ஏன்னா சனி பகவான் விரய பாவத்தை பார்க்கிறார். இந்த சனியினுடைய பார்வை 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திற்கும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கும் விழுகிறது. இப்போ 4ஆம் இடங்கிறது சொத்து சுகத்தை குறிக்கும். புதனுடைய வீட்டை பார்க்கறதுனால காளிமனை வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அந்த காளிமனைக்கு பொருளாதாரம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். புதனோட வீட்டை பார்க்கறதுனால சனி புதன் கன்ஜக்ஷன் இங்கே இருக்கிறதுனால நீங்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். ஏன்னா இந்த 2025 மே மாதம் பார்த்தீங்கன்னா உங்களது ராசிக்கே குரு பகவான் வருகிறார். இப்போ 7ஆம் இடத்த அதிபதியும் 10ஆம் இடத்த அதிபதியும் பார்த்தீங்கன்னா ராசியில் சஞ்சரிக்கிறார். அப்போ வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த அமைப்பு உங்களுக்கு உண்டு. 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால அந்த முயற்சி சற்று தடைபட்டு நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பொருளாதாரம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டாவது பொருளாதாரத்தை நீங்கள் திரட்டி விடுவீர்கள். ஏன்னா பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் அவர் ராசியில சஞ்சரிக்கிறார். எந்த ஒரு நிலையிலும் பொருளாதாரத்தை கொடுத்து விடுவார். பாக்யாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும்போது தந்தையால் மனக்கசப்புகள் உண்டு. தந்தையால் பெரிய ஆதாயம் இல்லை. அப்ப உங்களுடைய முயற்சிக்கு தந்தையின் ஆதரவு பெரிதாக இருக்காது. தந்தைக்கு அவ்வப்போது சிறு சிறு உடல்நலக் குறைவு இருக்கும். தாய் வழி உறவுக்காரங்கள்ட்ட நிறைய மனக்கசப்புகள் இருக்கும். அப்ப தாய் வழி உறவுக்காரங்கள்ட்ட இருந்து விலகி இருப்பது நன்மை. 4ஆம் இடம் பார்த்தீங்கன்னா வாகனஸ்தானம். அப்போ வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு உங்களுக்கு. அதே நேரத்தில் வண்டி வாகனத்தில் செலவுகள் அதிகரிக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் சனி பார்க்குறாரு. அப்போ நம்ம வண்டி வாங்கினா அதோட செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகும். 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது வேலைப்பளு அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னாலே வேலைப்பளு அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தம். 4 பேர் செய்யக்கூடிய வேலையை இழுத்து போட்டு நீங்கள் ஒரு ஆளே செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த 10ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் ஏற்படுத்துவார். பொதுவாக இந்த மிதுன ராசி அன்பர்கள்னாலே புத்திசாலி ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராசிநாதனே புதனா வரார். அதே காற்று ராசி. பொதுவாக காற்று ராசி அப்படின்னாலே அறிவாளி ராசி அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களுடைய புத்திசாலித்தனம் சமயோஜித புத்தி சில சமயம் உங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாக பயன்படாத மாதிரி இருக்குங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஐடியா, உங்களுடைய புதிய முயற்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பயிற்சி இருக்கிறது. அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள்லாம் அது அவங்க கேட்டால் அவங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும். அதே செயலை நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு மனக்கசப்பையும் தோல்வியையும் தரக்கூடிய காலகட்டமாக இந்த சனிப்பயிற்சி இருக்கிறது. ஆக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நன்மையும் தீமையும் கலப்பு பலன்களாக இருக்கும். வழிபாடு என்று பார்த்தால் நின்ற நிலையில் உள்ள பெருமாளை வழிபடுவது நன்மை. அதே சமயம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.